என் பெயர் மீனா ஜெயக்குமார். நான் ஆலம் விழுதுகளின் சேர்மனாக இருக்கிறேன். 15 வருடங்களாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னால் முடிந்த பல உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு எஜுகேஷன் ரொம்ப படிக்கிறக்கே முடியாமல் பாதியிலே படிப்பு நிறுத்துகிற அளவுக்கு இருந்த 20 ஸ்டூடெண்ட்டை கையில் எடுத்து நான் தொடர்ந்து 15 வருஷமாக அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு இப்போ மெடிக்கல் காலேஜ் அளவுக்கு போகிற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். பட் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டுமின்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும், நான் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். பட் எல்லா விஷயங்களையும் அப்டேட் பண்ண முடியல. இருந்தாலும் இப்போ எனக்கு தோணுனது அன்னதானங்கிறது ரொம்ப சிறந்தது. நான் நிறைய ஆர்ஃபனேஜ் போய் நிறையா இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாலும் எனக்கு நம்ம விழுதுகள் மூலமாக நம்ம இடத்துல தொடர்ந்து லைஃப் லாங் அதுதான் நான் இப்போ எடுத்திருக்க ஒரு அச்சீவ்மெண்ட்டு. அது தொடர்ந்து நடக்கணும்னு நான் என்ன சொல்கிறது, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ அது என்றைக்கும் நான் மிஸ் பண்ணக்கூடாது. மண்டே டு சாட்டர்டே அந்த மாதிரி வச்சு மண்டேலேருந்து இந்த இடத்துல என்னோடய ஆஃபீஸ் லட்சுமி மில்லில் இருக்குது. அங்கே பசின்னு வர்றவங்களுக்கு கரெக்டாக 12 to 1 அந்த டைமில் அங்கே வர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஃபுட்டு இருக்கும். ஒரு 100 பேருக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 100 பேருங்கிறது கண்டிப்பாக 100 பேரோடு நிற்க போகிறதில்ல, நிற்கவும் கூடாது. நான் ஒரு நாளைக்கு 500 பேர் கொடுக்குற அளவுக்கு என்னோடய தொழிலும் வளர்ச்சி அடையணும். கண்டிப்பாக நான் அதுக்குண்டான எஃபோர்ட்டும் எடுத்துகிட்ருக்கேன். அது மட்டுமின்றி மக்களுக்கு கண்டிப்பாக பசின்னு அந்த இடத்துல நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆசை. பட் அதுவும் நம்மளாக சம்பாதிச்சு நம்ம பணத்தில் கொடுக்கறது இன்னுமே அது ஒரு சந்தோஷமான விஷயம். பட் அதை நான் தொடர்ந்து முயற்சி பண்ணுவேன். பட் அதுக்குண்டான வேலை இப்போ இன்றைக்கி ஆலம் விழுது மூலமாக விருந்தின் வேரில்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நேமில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். அது தொடர்ந்து நடக்கணும். அது மக்களாகிய உங்களிடம் உங்களோட அத்தனை பேர்த்தோட பிளஸ்ஸிங்கும் எனக்கு வேணும், உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். நன்றி. ஆலம் விழுதுகள் என்ஜிஓ கேட்டகரியில் வருதுனாக்கா இல்லை எப்படி கொண்டு வரீங்க? ஆலம் எங்களோட ஆலம் விழுதுகள் சமூக சேவையை தவிர சிஎஸ்ஆர் ஃபண்டெல்லாம் இல்லை. எங்களுக்கு அந்த அளவுக்கு பிஸ்னஸை கொண்டு இதில் நாங்கள் நிறுத்தலை. ஸோ அப்படி இருக்கிறப்ப எங்களோட ஓன் நான் பண்ணுற பிஸ்னஸில் இருக்கிற ஒரு மடங்கு நான் ஆலம் விழுதுக்கு எப்போவுமே வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி நான் அதில் வச்சு தான் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கூட கொஞ்சம் டொனேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பணத்தை நான் யார் என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே அவங்களோட நேமோட ரிஜிஸ்டர் பண்ணி கரெக்டாக இதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது மட்டுமல்ல, நாங்கள் இங்கே ஒரு புக்கே ரெடி பண்ணியிருக்கோம். யார் என்ன எவ்வளோ கொடுத்தாங்க, என்ன மாதிரி ப்ராஜெக்ட் அந்த பணத்தில் போயிருக்குங்கிற வரைக்கும் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். எதுவுமே ஒளியும் வரைவில்லை என்றைக்கு கேட்டாலும். ஸோ என் மூலியமாக ஒரு விஷயம் செய்யறதுக்கு மற்றவங்களும் சரி, அது என்னால் பண்ண முடியுது. என்னோட சொந்த பணத்துலேயும் நான் நிறைய விஷயம் பண்ணுறேங்கிறது எனக்கு ஒரு சப்போர்ட்டு, சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் முழு காரணம் என்னோடய ஹஸ்பண்டு தான். ஏன்னா அவர் சொன்ன விஷயந்தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. அதுக்கு முழுசாக அவர் தான் காரணம். பட் அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது ஃபேமிலி ட்ரஸ்ட்டு. ஆக்சுவலாக பெண்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நிறைய பார்த்திங்கன்னா வயசானவங்க, முதியோர் இல்லம் எல்லாம் போகிறப்ப பெண்கள் ஆண்கள் இருப்பாளருக்கும் என்ன உதவியோ என்னால் முடியும். அதான் ஃபேமிலி ட்ரஸ்ட்டு. இது ஃபேமிலி ட்ரஸ்ட், ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்கள் இருக்கோம். அதில் பையனும் இருக்காங்க, பொண்ணும் இருக்காங்க, நானும் இருக்கேன். ஸோ இது அவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. கல்வி சேவையில் இருக்கீங்க, அன்னதானம் மருத்துவ சேவையில் நிறைய பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோடய ஃபேஸ்புக்கில் பார்த்தா கூட தெரியும். ரொம்ப எமர்ஜென்சியில் கூப்பிடுவாங்க. அப்புறம் இங்கே ஜிஹெச்லேருந்து சென்னைக்கு அவங்கள எடுத்துகிட்டு ஷிஃப்ட் பண்ணி போய் அங்கே அட்மிட் பண்ணுற அளவுக்கு என்னன்னு தெரியல. அது நிறைய பேர் எனக்கு அது ஒரு ஹாப்பியான விஷயந்தான். பட் இருந்தாலும் என்னோடய ட்ரஸ்ட்டில் ஒரு லிமிட்டுக்கு மேலேயும் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், என்னால் என்ன முடியுதோ அதுக்குண்டான நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அந்த